ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். குமரகுரு, பெற்ற வெற்றியை தக்க வைப்பது எப்படி, அதற்கு வியூகம் வகுக்க அப்படின்னு சொல்ல முடியாதா? அதைத்தான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் குறிப்பிட்டார். இனிமேல் பெற போற வெற்றிக்கு அதான் இந்தி கூட்டணி இனிமேல் பெற போற வெற்றி. நீங்க வந்து ஒரு முடிவோட வந்துட்டீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரே விஷயம், ஏன் அந்த கூட்டணி மேல எங்களுக்கு மரியாதை? உங்கள் மீது வைத்திருக்க விமர்சனம் வந்து ரொம்ப பெரியது. ராகுல் தொடர்ந்து சொல்றார், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம பெற்ற வெற்றியை தவற விட்டுறக்கூடாது, கவனம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்தி கூட்டணி மெயினா நாளைக்கு கூடுறது எதுக்குன்னா 1ஆம் தேதி எடுத்தோடனே சொல்லுவாங்க, தயவுசெய்து ரிசல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கேயே இதை பேசிக்காதீங்க, ஒரு வாரம் விடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் கோவத்தில் மம்தா டக்குன்னு உங்களால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கே சொல்லாதீங்க, ஒரு வாரம் விட்டு சொல்லலாம், அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க பிரதான நோக்கமே, அவங்க மேடம் சொன்னது கரெக்ட், ஒரு வருஷமா அவங்க சொல்றது எல்லாமே இல்லைங்க, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து நல்லாட்சி கொடுப்போம், நீங்க ரயில்வே எடுத்துங்க, ஒரு அச்சம் இருக்குங்க. இல்ல நான் சொல்றது வெற்றி தவற விட்டுற கூடாது, அது கீழ விழுந்துற கூடாது. இல்ல அது இப்போ நீங்க சொல்றது, நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, இந்த ஆட்சி சரியில்லை, எக்கானமி சரியில்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, நான் இது பண்ணி காமிட்டேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லா ஆட்சி கொடுக்கலாம்னு சொல்ல. மோடி இருக்கக்கூடாது, மோடி வரக்கூடாது, மோடி அவர் இருக்கக்கூடாது சொல்லதான் அவர் இருப்பார். இல்ல அதனோட ரிவர்சலே மோடி அவர்களை நீக்கிட்டா நல்லாட்சி வந்துருன்றது. அப்படி இருந்தது நான் என்ன சொல்லனா, நம்ம 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்தலான்றது வேற, இவர் இருக்கக்கூடாது நம்ம 5 பேர் வாங்கன்னு கூப்பிடுறது வேற. நம்ம 5 பேர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம், சரி இவர் முதல்ல வெளியில அமைச்சிருவோன்றது வேற. நீங்க ஆரம்பிக்கும் போதே கை தூக்கும் போதே யாரு மோடி பிடிக்கல எல்லாரும் வாங்க பின்னாடி வாங்கன்னு சொன்னா எல்லாம் வருவாங்க, ஆனா கொள்கை ரீதியில வர மாட்டாங்க, எல்லாம் வேற வழி இல்லாம வருவாங்க. அந்த வன்மம் என்ன ஆகுதுன்னா, பேசுற பேச்சுல இருந்து இப்போ சகோதரி கூட சொன்னாங்க, அச்சத்தை வன்மமா பாக்குறீங்க. இல்ல அவங்க வன்மம் எப்படி கொட்டுறாங்கன்னா, தனி மனிதன் மேல, சரிங்க பிஎம் வந்துட்டாரு, நம்ம ஜெயிப்போங்க, பிஎம் கிடையாதுங்க, நம்ம பாத்துக்கலாம்னு சாஃப்டா சொல்லல. இவங்க பேசுற அதே வன்மம் 2-3 நாளைக்கு முன்னாடி விசிகா கூட்டத்துல பிரகாஷ் ராஜ் பேசும்போது இவனு இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவங்க விசிகா நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, எங்க நமக்கு மோடின்ற தனிநபர் இல்ல, பிஎம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க, அது தனிநபர் விமர்சனம், இவன் பேசுறது. ஆண்டாள் மேடம், நான் உங்ககிட்ட மீண்டு வரேன். ஷானவாஸ் விசிகாவை சேர்த்து சொன்னதுனால உங்களிடம் வர வேண்டிய தேவை வந்துருச்சு. வன்மம் இருக்கு அப்படின்றார், உங்கள்கிட்ட இருக்கிறது அச்சம் கிடையாது, வன்மம்ன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்த உங்க நிறைவு பார்வை ஷானவாஸ். எப்படி இந்த அதிக பிள்ளை பெத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் கொடுக்க போறாங்கன்னு சொன்னதா? 2 மாடு இருந்தா 1 மாடை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொன்னதா? தங்கத்தை எடுத்துட்டு போயிருவாங்க, அதை பிடிங்கிட்டு போயிருவாங்க, இதை பிடிங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னதா? தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் வந்து மேன்மை மிக்கவர்கள், மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு நம்ம ஒடிசால போய் தமிழர் இங்க வந்து ஆதிக்கம் செலுத்தலாமா, நாட்டாள வந்து ஒடிசாவை ஆள நினைக்கலாமா, நீங்க அனுமதிப்பீங்களான்னு கேக்குறதா? வன்மத்தை மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் அன்றாடம் கக்கி இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல போயும் உயர் நீதிமன்றத்துல போயும் உங்களுடைய தேர்தல் பரப்புரை வந்து இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி குட்டு வாங்கி இருப்பது பாஜக என்கிற ஒரு கட்சி தான். வேற எந்த கட்சியையும் தூக்கி உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லல, உங்க பரப்புரை மோசமா இருக்கு மாத்திக்கிங்கன்னு சொல்லல, பாஜகவை நோக்கி தான் சொல்லி இருக்கிறது. அப்ப பாஜக தான் பரப்புரையில் வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறது. நாங்க வேலையின்மையை சொல்லுகிறோம், அதானிக்கு கார்பரேட்டுகளுக்கு இவங்க அள்ளி கொடுத்ததை சொல்றோம், மக்கள் படுகிற பாட்டை சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கணும்னா மோடி இந்த பதவியில இருந்து நீங்கணும்னு சொல்றோம். அண்ணாமலை தான் தெளிவா சொல்லிட்டாரு, ஜூன் 4ஆம் தேதி கீழே இருப்பவர்கள் மேலே போக போகிறார்கள், மேலே இருப்பவர்கள் கீழே இறங்க போகிறார்கள் அண்ணாமலை சொல்லிட்டாரு. அப்ப கீழே இருந்து குமரியிலிருந்து பயணத்தை தொடங்கினார் ராகுல், டெல்லிக்கு போறாரு, டெல்லியில இருந்து இப்ப கீழே வர்றாரு குமரிக்கு. அப்போ மேல இருந்து கீழே வர்றாரு, நாங்க கீழே இருந்து மேல போயிட்டு இருக்கோம். ஷியாம், உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி இந்தியா கூட்டணியினருக்கு இருக்கிற அச்சம், அந்த ஸ்ட்ராட்டஜியும் வகுக்கப்படலான்றத உங்க நிறைவு கருத்து? இல்ல அச்சம்னு நான் பார்க்கலங்க. அரசியல் வந்து குறியீடுகளால் நிரம்பியது, 2 தரப்புக்குமே அது பொருந்தும். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த இந்துத்துவ குறியீடுகள்ல தான் அவருக்கு கவனம் இருக்கு. ஆனால் அது புஜ்பாலே வந்து அந்த 400 சீட்டை வந்து அவர் தவறுன்னு தான் சொல்றாரு. அவர் அஜித் பவார் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர், மகாராஷ்டிரால எங்களுக்கு பெரிய செட்பேக்கு, ஏன்னா 400ன்னு சொல்லும் போது வந்து அங்க இருக்கிற தலித் மக்கள் பயப்படுறாங்க, அவங்க வந்து புத்தர் வழிபாட்டுல இருக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா இருக்காங்க மகாராஷ்டிரால. அப்போ நீங்க இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா ஆன் தலித், இது அவங்க குறைபாடு. அவரு என்டிஏ கூட்டணியில ஒரு அங்கம். இதே மாதிரி நீங்க வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா ஆன் ட்ரைபல் ஐடென்டிட்டி சொல்றது பிஜேபி எம்பி தான். அவர் இப்ப பிஜேபியில இல்ல, ஆனா அவர் பிஜேபி எம்பியா இருந்தவர். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்துத்துவா என்பது இந்து நேஷனலிசம், அதை வந்து பலரும் ஏத்துக்கல. உதாரணமா கல்பனா முர்மு சோரன், ஹேமந்த் சோரனோட மனைவி, அவங்க எல்லா இடத்துல என்ன பேசுறாங்க, ஜார்க்கண்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நீங்க வந்து எங்களோட ஐடென்டிட்டியை கெடுக்கிறீங்க, எங்களுக்கு ராமர் கடவுளே இல்லை அப்படின்றாங்க அவங்க. அதான உண்மையா இருக்க முடியும்.
அப்போ குறியீடுகள் என்று வரும்போது ரெண்டு கூட்டணியும் வெவ்வேறு ஸ்டைல கடைபிடிக்குது. ஆனா இந்தியா கூட்டணி கடைபிடிக்கிற ஸ்டைல் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறவங்க காட்டணுங்கிற ஸ்டைல். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.